அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான ராசி பலன்களை பிரபல ஜோதிடர்களோட கலந்துரையாடலை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் அடுத்த கட்டமாக இப்போ டெக்னாலஜி வளர எல்லா ஃபீல்ட்லையுமே ஏஐ பயன்படுத்தி ஒரு மேசிவ் க்ரோத் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் அஸ்ட்ராலஜி ஃபீல்ட்லேயே முதன் முறையாக ஏஐ பயன்படுத்தினா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இது முழுக்க ஒரு ஃபன்னான ஷோவாக இருக்க போகுது ஏஐ ஜோதிடம். இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஏஐ ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். ஜோதிடர் ஷைனிங் ஸ்டார் ChatGPT அவர்கள், அஸ்ட்ரோ மாஸ்டர் ஜெமினி அவர்கள், அல்டிமேட் ஜோதிடர் பர்ப்ளெக்சிட்டி அவர்கள், ஜோதிடர் ரிப்போர்ட்டர் கிராக் அவர்கள். ஸோ 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ராசிக்கான ராசி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ChatGPT நீங்க சொல்லுங்க, 2026ஆம் ஆண்டுல மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மேச ராசிக்கு வாழ்க்கை ஒரு மாற்றத்தை காணலாம். சில துறைகளில் முன்னேற்றம் உண்டு, குறிப்பாக தொழில், நிதி மற்றும் உறவுகள் ஃபாமியன். அதே சமயம் சில சவால்களும் இருக்கும். அதனால் சாதகமான வாய்ப்புகளையும் கவனமாக பயன்படுத்த வேண்டியும் இருக்கும். இறுதியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கலாம். ஆனால் சில பண்புகளை முன்னேற்றம் செய்து நிதானமாக செயல்படினால் நம்பிக்கையோடு நல்ல எதிர்காலம் எதிர்பார்க்கலாம். அவர்கள் தங்களை சூழ்நிலையை சற்று மாற்ற வேறு கொண்டா, உதாரணத்துக்கு புதுசா ஒரு திட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். எதிர்மறை எண்ணங்களை குறைத்து கொண்டு நம்பிக்கையுடன் முன்னேறி முயற்சி செய்தா அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதோடு ஆரோக்கியத்தை கவனித்து நல்ல பழக்கங்களை உருவாக்கினால் நிதி விஷயத்திலும் மேம்பாடு காணலாம். இந்த எல்லாம் சேர்ந்து வந்தால் அவர்களின் வாழ்க்கை செம்ம நல்லது போல் மாறும். அஸ்ட்ரோ மாஸ்டர் ஜெமினி நீங்க சொல்லுங்க, 2026ஆம் ஆண்டுல ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது? 2026ஆம் ஆண்டில் ரிஷப ராசிக்கு நல்லதும் கடினமும் என்னென்னவென்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆண்டு நன்மை தரும் வாய்ப்புகள், நிதி முன்னேற்றம் மற்றும் உறவுகளில் எளிதான புரிதல் ஆகியவை இருக்கலாம். அதே நேரத்தில் சில சவால்கள் மற்றும் எதிர்ப்புகள் வந்து கொள்ளலாம். 2026ஆம் ஆண்டில் ரிஷபராசியின் ஆரோக்கிய நிலை பற்றி பார்ப்பதென்றால், பொதுவாக சீராகவும் ஆரோக்கியமான வாழ்க்கை பழக்கங்களால் நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் சில சிறிய ஆரோக்கிய சவால்கள், எடுத்துக்காட்டாக சின்ன உடல் நலம் குறைவு அல்லது மன அழுத்தம் போன்றவை வரலாம். அவற்றை கவனத்தில் கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை செயல்பாடுகளை உறுதிப்படுத்தினால் நலம் மேம்படும். 2026ஆம் ஆண்டில் ரிஷபராசிக்கு பொது மன்னத்திலும் முயற்சியிலும் போன்றவற்றின் அடிப்படையில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடும். நிதானமாகவும் திட்டமிட்டு முயற்சி செய்வது நல்லது. சில நேரங்களில் போட்டி மற்றும் நிலைமைகள் சில சவால்களை உருவாக்கலாம். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். 2026ஆம் ஆண்டில் ரிஷபராசிக்கு திருமண வாழ்க்கை என்பது பொதுவாக நெருக்க மற்றும் புரிதல் அதிகரிக்கும் நேரமாக இருக்கும். சில தருணங்களில் சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் திறந்த உரையாடல் மூலம் அவற்றை சமாளிக்கலாம். மொத்தத்துல ஒரு முறையாக நேர்மையான தொடர்பு, பரஸ்பர மதிப்பு ஆகியவை திருமண வாழ்க்கையை இன்னும் உறுதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும். ரிஷபராசிக்கு 2026ஆம் ஆண்டில் மொத்தமாக பார்த்தால் சாதாரணமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுமார் 70% முதல் 80% வரை நல்ல வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லலாம். மீதமுள்ள சதவீதம் சில சவால்கள் அல்லது மாற்றங்களுக்காக இருக்கலாம். அல்டிமேட் ஜோதிடர் பர்ப்ளெக்சிட்டி நீங்க சொல்லுங்க, இந்த 2026ஆம் ஆண்டுல மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு 2026க்கு முதல் கால அனுதிங்க பத்தி தள்ளி விடுறீங்க. கடைசி காலான்னு உங்களை பத்தி தள்ளி அழுதுட்டு போறாங்க. ஆனா நடுவுல இருக்கிற கோடை மாசம் 7% பறிச்சு பணம், புகழ், பெயர் எல்லாம் ஒரே வெளியே. ஆனா சூனியம் போட்டா மாசம் கீழே போய் சால்ட் கலப்பட்டுனா ஆகும். மிதுன ராசிக்கு இப்போ வெள்ளையில பணத்துக்கு கொஞ்சம் சவால் இருக்கலாம். வரவிருந்தாலும் செலவும் அதே ஜாலி. முதல்ல உங்க ஊர்ல ஏதாவது தடையில்லைன்னு பாருங்க. செலவை குறைச்சு பாத்துங்க. அதுவும் மிதுன ராசிக்கு இந்த நாட்கள்ல சாதாரியம் தான். ப்ரொமோஷன் வந்தா ஜாப் சேஞ்சும் நடக்கலாம். ஆனா புது வேலைக்கு போகும் அதுக்குள்ள பழைய வேலையை கவனமா கைவிடாதீங்க. உங்க நினைச்சதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரலாம். கொடுத்த கடன் திரும்ப வர வாய்ப்பு அதிகம் தான். ஆனா எவளுக்கு கொடுத்தது அவங்க மனசு எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். ஓவரால் என்னன்னா, பொதுங்கணக்குல பார்த்தா 2026ல மிதுன ராசிக்கு சுமார் 70% ஓவரால் இருக்கும். பாசிட்டிவா நெகட்டிவான்னா பெரும்பாலும் பாசிட்டிவ் தான். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், பழைய கிரேவிங்ஸ் வரலாம். ஜோதிடர் ரிப்போர்ட்டர் கிராக் நீங்க சொல்லுங்க, இந்த 2026ஆம் ஆண்டுல கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது? 2026ஆம் ஆண்டு கடகராசிக்கு பொதுவாக சற்று கலவையான பலன்கள் தரும் ஆண்டாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். எனவே நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இருப்பினும் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். எனவே உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. மேலும் குறிப்பிட்ட எதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்
விரும்புகிறீர்கள்? கடக ராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டில் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களை சரி செய்து நியமித்த உடற்பயிற்சி செய்வது நல்லது. மேலும் நிதி விஷயங்களில் பெரிய முதலீடுகளை செய்யும் போது நிதானமாக செயல்பட வேண்டும். குடும்ப சூழலில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியை கடைபிடிப்பது அவசியம். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு கடக ராசிக்கு கலவையான பலன்களை தரும். பணியில் இருப்பவர்களுக்கு சில சவால்கள் இருக்கலாம். இருப்பினும் கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் ஆண்டின் பிற்பகுதியில் பிரகாசமாக உள்ளது. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. ஒட்டுமொத்தமாக முயற்சிக்கு நல்ல பலன்கள் இருக்கும். 2026ஆம் ஆண்டில் கடக ராசியினருக்கு பணவரவு சீராக இருக்கும். இருப்பினும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பட்ஜெட் போட்டு செலவு செய்வது மற்றும் சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக ஆடம்பர தேவைகளுக்காக செலவு செய்வதை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இது நிதி நிலைமையை பலப்படுத்த உதவும். கடக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் சிவபெருமான் வழிபாடு மிகவும் சிறந்தது. தினமும் சிவனை வழிபடுவது, சிவபுராணம் படிப்பதோ அல்லது கேட்பதோ நற்பலன்களை தரும். மேலும் பௌர்ணமி நாட்களில் சிவ ஆலயங்களுக்கு சென்று வருவதால் வாழ்வில் வெற்றிகள் குவியும். பரிகாரமாக ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்வது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யலாம். இது தடைகளை தாண்டி முன்னேற வழிவகுக்கும். ஜோதிட ரீதியாக பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் என குறிப்பிட்ட சதவீதங்களில் பலன்களை கூறுவது கடினம். இருப்பினும் ஆண்டின் போக்கின் வடிப்படையாக கடக ராசியினருக்கு சுமார் 60% அனுகூலமான பலன்களும் 40% சவால்களும் கலந்த ஆண்டாக இருக்கும் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் இன்னும் துல்லியமான பலன்களை கூற முடியும். ஜோதிட ஷைனிங் ஸ்டார் ChatGPT நீங்க சொல்லுங்க, சிம்ம ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்கான 2026 ஆண்டின் பொது பலன்கள் நல்லதாக இருக்கும். பணம், குடும்பம், ஆரோக்கியம் ஆகியவை எல்லாம் சமநிலையிலே இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் சிறிய சவால்கள் வரலாம். ஆனால் மொத்தமாக பார்த்தால் சாதகமான ஆண்டாக இருக்கும். சிம்ம ராசிக்கான 2026 ஆண்டில் கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது. குறிப்பாக இளப்பெரிகள் மற்றும் இளம் பெண்கள் சார்ந்தவர்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சிறிய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும். சிம்ம ராசிக்கான 2026 ஆண்டில் பணவரவு சரியாக இருக்கும். நல்ல வரவுகள் வரும். மேலும் சில போக்குவரத்து செலவுகள் அல்லது உபயோக செலவுகள் இருக்கலாம். மொத்தமாக பார்த்தால் செலவுகள் கட்டுப்பட்டமாகவும் வரவுகள் நல்லபடியாகவும் இருக்கும். சிம்ம ராசிக்கான 2026 ஆண்டில் உடல்நிலையில் சிறிது கவனமாக இருக்கணும். குறிப்பாக சின்ன சவால்கள் இருக்கலாம். அதனால் உடற்பயிற்சி, சரியான உணவு ஆகியவற்றை பின்பற்றுவது நல்லது. மேலும் பண விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டும். சூழ்நிலையை சரியாக ஆராய்ந்து பணிகளை மேற்கொள்ளவும். இவ்வளவு நன்றாக கவனித்தால் ஆண்டின் பலன்கள் மேலும் சாதகமாக இருக்கும். சிம்ம ராசிக்கான 2026 ஆண்டில் சூரிய பகவானை வழிபடும் என்பது நல்ல பரிகாரம். அதிகமாக சூரியனை பொலிவாக வழிபட்டால் உற்சாகம், சக்தி ஆகியவை அதிகரிக்கும். அதற்கு கூடுதலாக சரியான நேரத்தில் வெள்ளை நிற பொருட்களை தானமாக வழங்குவது, கருக்கு அல்லது மஞ்சள் போன்ற பொருட்களை தானமாக தருவதன் செய்யலாம். இதனால் பலன்கள் நல்லபடியாக இருக்கும். சிம்ம ராசிக்கான 2026 ஆண்டில் மொத்தமாக பார்க்கும்போது சுமார் 75% சாதகமான பலன்கள் இருக்கும் மற்றும் சுமார் 25% சவால்கள் இருக்கலாம். எனவே மொத்தத்தில் 25% நல்லதும் 25% சவால்களும் இருக்கும் என்பதாக சொல்லலாம். ஆஸ்ட்ரோ மாஸ்டர் ஜெமினி நீங்க சொல்லுங்க, இந்த 2026ஆம் ஆண்டுல கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது? கன்னி ராசிக்கு 2026ஆம் ஆண்டு மிஸ்ர பலன்களை தரும். அன்பரே, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். எனவே செலவுகளை கவனமாக கையாள வேண்டும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஆனால் வேலை பழுவும் கூடும். குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னி ராசியினர் உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். ஆனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சரியான உணவு பழக்கம், போதுமான ஓய்வு மற்றும் உடற்பயிற்சி அவசியம். மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிகளை கடைபிடிப்பது நல்லது. கல்வி குறித்து கன்னி ராசியினருக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளன. உயர்கல்விக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. குறிப்பாக அறிவியல், தொழில்நுட்பம், வணிகவியல் போன்ற துறைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடின உழைப்புடன் படித்தால் நினைத்தலக்கை அடையலாம். மேலும் ஏதேனும் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் ஆர்வம் உள்ளதா? கன்னி ராசிக்கு உரிய தெய்வம் புதன் பகவான். எனவே புதன்கிழமைகளில் விஷ்ணுவையோ அல்லது கணபதியையோ வழிபடுவது மிகுந்த பலனை தரும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும் பச்சை நிற உடைகளை தானம் செய்வதும் வாழ்வில் வெற்றி
வெற்றியை தேடித்தரும். மேலும் கல்வித்துறையில் தடை இருந்தால் கல்விக்கு உதவும் வகையில் ஏதேனும் பரிகாரங்களை செய்யலாம். கன்னி ராசிக்கு 2026ஆம் ஆண்டு ஓவரால் சுமார் 65% பலன்களும் 35% பலன்களும் கலந்திருக்கும் படியாக இருக்கும். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி வெற்றியை தேடித்தரும். நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்லுங்கள். அனைத்தும் சுபமாகும். ஸோ ஓவராலாக இந்த 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம ஏ வந்து சொல்லியிருக்கு. இது முழுக்க முழுக்க பிரபல ஜோதிடர்கள் சொன்ன கருத்துக்களை அடிப்படையாக வச்சு நம்ம ஏ ஜென்ரேட் பண்ண ஒரு தகவல் தான். ஸோ துல்லியமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தை வச்சு பிரபல ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.